நல்லபடியாக சிறப்பாக பொங்கல் ஃபங்க்ஷன் நடத்திடணும். இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கோலம் போட்டியோட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எல்லார் வீட்டில் இருந்து கோலம் போடுவாங்க. தலைவர் வந்து எது பெஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணுவாங்க. சரிடா, எல்லார் வீட்லயும் சொல்லிட்டியா நீ கோலம் போட்டின்னு? நம்ம மைக்கில் தானே அனௌன்ஸ் பண்ணணும். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது கிராமத்தில் பொங்கல் விழா சிறப்பாக நடக்க உள்ளது. அதன் ஆரம்பகால நிகழ்வாக பொங்கலிடும் போட்டி நடக்க உள்ளது. நமது மைதானத்தில் அனைவரும் வந்து பெயர் கொடுங்கள். அதன் பின்னர் கோலப்போட்டி நடைபெறும். இன்னைக்கு கோலப்போட்டியா? ஆமாக்கா, நீங்க சூப்பரா கோலம் போடுவீங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போது. நீயும் சூப்பரா தான் அழகி கோலம் போடுவ. நான் ஒரு கோலம் பார்த்து தாக்க வச்சிருக்கேன் பொங்கலுக்காக. சரி அழகி, நம்ம 2 பேரும் வேற வேற பேர்ல கோலம் விடுவோம். அப்பதான் 2 பேர்ல யாரா ஒரு ஆளுக்காவது பிரைஸ் கிடைக்கும். ஆமாக்கா, அதுதான் சரி. பாப்பா, என்னக்கா கோலம் போட்டிக்கு தயாராயிட்டீங்களா? அப்பா, நீயும் தனியா கோலம் போடுறியா? நம்ம 3 பேரும் தனித்தனியா போடலாம். யாரா ஒரு ஆளுக்காவது பிரைஸ் கிடைக்கும்ல. கோலப்பொடியை எப்படி கையில் பிடிக்கணும்னே தெரியாது. நான் எப்படிக்கா கோலம் போட முடியும்? அழகி, அவ இருக்கட்டும். அவளும் நீயும் சேர்ந்து ஒரு கோலம் போடுங்க. நான் தனியா ஒரு கோலம் போடுறேன். இவங்க மட்டும் கோலம் போட்டு ஜெயிச்சா தனியா பிரைஸை வாங்கிட்டு போயிருவாங்களா? நான் மட்டும் இந்த பாப்பா கூட கோலம் போட்டு வாங்கணுமா? என்னால முடியாதுப்பா. அக்கா, நீங்களும் பாப்பாவும் கோலம் போடுங்க. நான் தனியா கோலம் போட்டுக்கிறேன். சரி அழகி, அப்ப நாங்க 2 பேரும் கோலம் போட்டுக்கிறோம். சரிக்கா. சரி வாங்க, நம்ம போய் பேர் கொடுக்கலாம். சரி போலாம். அக்கா, கோலப்போட்டி ஆரம்பிக்க போதே நீங்க போகலையா? என்னோட பையன் ரோஹித் என்கிட்ட முதல்ல சொல்லிட்டு தான் போச்சு, இன்னைக்கு கோலப்போட்டி வருது, நீங்க வந்துருன்னு. உங்க ஊர்லலாம் இந்த மாதிரி கோலப்போட்டிலாம் நடைபெறுமாக்கா? ஆமா, எங்க ஊர்லயும் தான் இந்த மாதிரி கோலப்போட்டிலாம் வைப்பாங்க. ஆனா நாங்க நவராத்திரிக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். சரிக்கா சரிக்கா, அப்ப வாங்கக்கா நம்ம போய் பேர் கொடுக்கலாம். சரி வா போலாம். கோலப்போட்டியில் எப்படியாவது நம்ம கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கியே தீரணும். சக்தி வரும்போது அவளுக்கு நம்ம அன்பளிப்பாக இதை கொடுக்கணும். அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். பாலாஜி மங்களம் எழுதிக்கோப்பா. சரி சரி. அடுத்தவங்க வாங்க. என் பேர் அழகிப்பா, அதை எழுதிக்கோ. சரிப்பா. அடுத்தவங்க வாங்க. சரிப்பா. இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்க வரட்டும். அதற்கப்புறம் கோலப்போட்டி நடைபெறும். எல்லாரும் அமைதியாக காத்திருக்கவும். அம்மா, கோலப்போட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வாங்கம்மா கிளம்பலாம். சிட்டு வா கிளம்பலாம். நம்ம தான் சிட்டு ஜெயிக்கணும். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். நீங்க தான் நல்லா கோலம் போடுவீங்களே. இங்க இருக்கிறதெல்லாம் அவங்களோட பசங்க. மங்களத்தோட பையன், அழகியோட பையன் தான் அங்க இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க எப்படி நமக்கு பிரைஸ் தருவாங்க? இல்லம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நேர்மையா யார் அழகா கோலம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரி பாப்பா, அந்த மாதிரி ஏதாவது மாத்திக்கிட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கனகாவை பத்தி. சரிங்கம்மா, வாங்க நம்ம போலாம். அப்பா சின்ராசு போலாமாப்பா? சரிப்பா சரிப்பா. நைட்லாம் அம்மா இருந்து கோலம் போட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியும் பொங்கலுக்கு கோலப்பொடி வைப்பாங்கன்னு அம்மாவுக்கு தெரியும். ஜெயிச்சிரும்பா. என்ன எல்லாரும் முன்னாடியே வந்து பேர் கொடுத்துட்டீங்க போல? ஆமா கனகா, நாங்கெல்லாம் கொடுத்துட்டோம். நீ போய் பேர் கொடு. கிழவி, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? கனகா சும்மா இரு கனகா. எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட ஏதாவது பேசுறேன். நீ போய் பேர் கொடுப்போ. அம்மா, நீங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒரு ஆளு தான் கோலம் போடணும். அதெல்லாம் நீ சொல்லாத கனகா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்பா கண்ணா, என் பேரை எழுதிக்கோப்பா. உங்க பேரை எழுதணும் அவசியமே இல்ல, உங்க ஊருக்கே தெரியும். ஆமா, நான் ஃபேமஸ் தானே. அம்மாப்பா கண்ணா, உங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பிரைஸை கொடுத்துட மாட்டியா? நியாயமா இருப்பியா? அக்கா, நான் இதுல எதுவுமே டிசைட் பண்றது இல்ல. அப்ப சரிப்பா. உங்களுக்கு வேற வேலையே இல்ல, அடுத்தவங்கள பத்தி போறாம. ஹிந்திக்காரக்கா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்களும் கோலப்போட்டியில் கலந்துக்கதான் இங்க வந்தது. ஆமா ஆமா வந்தது. ஆமா பேகம், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் கனகா, நாங்கெல்லாம் கோலப்போட்டியில கலந்துக்க கூடாதா? பொங்கல் இந்து பண்டிகையாச்சே, நீங்க எதுக்கு கலந்துக்கணும்? நம்ம கிராமத்துல இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் அப்படிலாம் எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாருமே எல்லா விழாமும் கொண்டாடலாம், கலந்துக்கலாம். சரி கலந்துக்கோங்க, எப்படியும் பிரைஸ் எனக்கு தான். நீங்களும் ஓவரா பேசுது. ஆமா பேசுது பேசுது. போங்க போங்க, போய் பேர் கொடுங்க. உங்க பேர் நான் எழுதிக்கிறேன், நீங்க போங்க. சரிப்பா. பா
பேகம் என் பேரை எழுதிக்கோங்க. சரிங்க ஆண்டி, உங்க பேரை எழுதிக்கிறோம். அனைவரும் வந்து விட்டீர்களா? கோலப் போட்டி ஆரம்பிக்கலாமா? கண்ணா இன்னும் காஞ்சனா வரலப்பா. இதோ வந்துட்டேன். வந்துட்டியா? சரி போய் பேர் கொடு. பா, என் பேர் காஞ்சனா. காஞ்சனா எழுதியாச்சு. இவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் நல்லபடியா கோலம் போடுங்கம்மா. முதல் பிரைஸ் என்ன தர போறீங்க? ஃப்ரிட்ஜா? வாஷிங் மிஷினா? அம்மா கனகா, அதுக்கெல்லாம் இங்க பட்ஜெட் இல்ல. என்ன தலைவரே, நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா அது எனக்கு தான் கிடைக்க போகுது, என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அது எப்படி உங்களுக்கு தான் கிடைக்குதுன்னு நீங்க சொல்ல முடியும்? நம்மளெல்லாம் அப்படிதான். அப்படிலாம் இல்ல, யாருக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யாருக்கு கோலம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். சரி, எல்லாரும் கோலம் போடுங்க. எந்த கோலம் பெஸ்ட்னு பாத்துருவோம். சரிங்க தலைவரே. கோலப்பட்டிக்கு தேவையான கோலங்களும் கலர் கோலப்படியும் எல்லாம் இங்கிருந்து வழங்கப்படும். நீங்கள் அழகாக கோலம் போடுங்கள். சரிமா தமிழ் அம்மாவால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பெஸ்டா போட்டுறேன். நல்லா போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சூப்பரா கோலம் போட்டு கலக்கிடுங்க. நம்ம தான் வின் பண்ணனும். சரிப்பா சரிப்பா. அந்தத்தனமா கோலம் போட்டுட்டு மிச்ச கோலப்படியை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு நினைக்காதீங்க. சரிப்பா சரிப்பா, அதெல்லாம் நினைக்கல. அக்கா, எல்லாரும் கோலம் ஃபாஸ்ட்டாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஃபாஸ்ட்டாக விடுங்க. இன்னும் இலையும் பொங்கலுமே போட்டுட்டு இருக்கீங்க. இரு பாப்பா, முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நல்லா போட முடியும். அதெல்லாம் அம்மா சூப்பரா போட்டுருவாங்க. தமிழ் பாப்பா, நீயும் இங்கே தான் இருக்கியா? அம்மா சித்தி, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலையா சித்தி? நான் சூப்பராக கோலம் போடுவேன். நான் இதில் வந்தேன்னு வச்சுக்கோ, நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவேன். எதுக்கு தான் இவங்களுக்குலாம் விட்டு கொடுத்தேன்? அப்படியா சித்தி? ஆமா ஆமா, உங்க சித்தி பயங்கரமா கோலம் போடுவா. விடுங்க விடுங்கக்கா, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இங்கு மங்களம் அவர்கள் கோலம் அருமையாக போட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு தான் முதல் பரிசு போகும் என அவரது மகள் இங்கு கத்திக் கொண்டிருக்கிறாள். எங்க அம்மாக்கு தான் முதல் பரிசு வரப்போகுது. பார்ப்போம் பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். பயங்கரமா இருக்கு உங்க கோலம். ஆமாப்பா ஆமாப்பா. சூப்பர்மா சூப்பர்மா, கலக்குங்க கலக்குங்க. என்னக்கா சூப்பரா கோலம் போட்டுட்டு இருக்கீங்களே? ஆமா, எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போறாங்க. அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். என்னம்மா எல்லாரும் கோலம் அருமையா போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க இன்னும் கோலப்படியை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க? நம்ம எடுத்தனே கோலம் போட கூடாது. நம்மளோட கோலத்தை பார்த்து மத்தவங்க பிட் அடிச்சிருவாங்க. போங்கம்மா, சீக்கிரம் கோலம் போடுங்கம்மா. நான் போடலாம் போடலாம். நம்ம தான் வின் பண்ணணும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் வின் பண்றோம். ஓஹோ, இப்படிதான் நீங்க கோலம் போடுறீங்களோ? சரி சரி சரி, இதே மாதிரி நம்ம போட்டுற வேண்டியதான். உங்களை விட அருமையா நான் போடுறேன் பாருங்க. தலைவரே, எல்லாரும் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். வாங்க வந்து பார்த்து யாருக்கு முத பரிசுன்னு சொல்லுங்க. இதுலதாம்மா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் தலைவரே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து உங்களோட கோலத்தெல்லாம் பார்த்து யாருக்கு முத பரிசுன்னு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கோலம் போட தெரியாது. அதனால நம்மளோட வீடியோ பார்க்குற மக்கள் தான் உங்களோட கோலத்துல எது பெஸ்ட் கோலம், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆஹா, சூப்பர் சூப்பர். நம்மளோட தலைவர் எங்கும் காணாத அதிசயமாக ஒரு நிகழ்வை சொல்லியுள்ளார். மிகவும் அருமையாக உள்ளது. நம்மளது வீடியோ பார்க்கும் நம்மளது அன்பார்ந்த மக்கள் தான் எந்த கோலம் பெஸ்ட், எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம்னு சொல்ல போறாங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு கோலமா பார்த்துடலாம். மக்களே, என் பேர் மங்களம். இதுதான் நான் போட்டிருக்க கோலம். பானையை மையமாக வச்சு பானையில இருந்து பொங்கல் வடிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கா சொல்லுங்க. மக்களே, என் பேர் கனகா. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கா? பானையிலிருந்து பொங்கல் வடியுது. அதுக்கப்புறம் கரும்பு, நம்ம பொங்கலுக்கு கரும்பு ரொம்ப ஸ்பெஷல், அதுவும் இருக்குது. நெற்கதிர்கள் அதுவும் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து மாடையும் மையமாக வச்சு போட்டிருக்கேன். மக்களே, நான் தான் உங்களோட காமாட்சி பாட்டி. என்னோட கோலம் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். என்னோட கோலத்தில் பொங்கலை மையமாக வச்சு பொங்கல் வடிகிற மாதிரி கோவிலையும் வச்சுருக்கேன், கரும்பு மற்றும் காளையையும் வச்சுருக்கேன். நான் தான் உங்களோட காஞ்சனா. என்னோட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். 2 பானையிலேருந்து பொங்கல் வடியுது, கரும்பெல்லாம் இருக்குது, பெருசாகவும் கோலம் போட்டிருக்கேன். மக்களே, என்னோட பேர் அழகி. என்னோட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரும்பு, நெற்கதிர் மற்றும் சூரியன், அதுக்கப்புறம் கலர் கலராக நிறைய கோலப்பொடி போட்டிருக்கேன். என்னோட பேர் ஷில்பா. என்னோட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது? பிடிச்சிருந்தால் சொல்லுங்க, நானும் கோலம் போட்டிருக்குது. என்னோட கோலம் பிடிச்சிருக்கா? என்னோட பேர் பேகம். என்னோட கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் பொங்கல் பண்டிகைக்கு நானும் இந்த கோலப்பொடியில் கலந்துக்கிட்டு அழகாக கோலம் போட்டிருக்கேன். மக்களே, இந்த கோலம் போட்டோட ஜட்ஜி நீங்கள் தான். உங்களுக்கு இதில் யாரோட கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களோட பேரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
பொறுமையாக நம்மளோட டீட்டெயில்ஸ் சேனலோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பொங்கல் சிறப்பாக நிறைய வீடியோ வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.